ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மிலா விங்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிப்போம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிப்போம். இதில் பொடியாக நறுக்குன 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இது எதுக்குன்னா, நம்ம இதை வச்சு தான் நம்ம ப்ரெட்டை வந்து ரோல் பண்ண போகிறோம். அப்போ தான் ப்ரெட் ரோல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஸ்டஃபிங்லாம் இந்த ஷேப்பில் உருட்டி வச்சாச்சு. இப்போ ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். இதில் அப்படியே ஸ்டஃபிங் வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைதா கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் 1 ஸ்பூன் எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பிரெட் ரோலை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான பிரெட் ரோல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.